இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, தவக்காலத்தை துவங்கியிருக்கிற நாம் மிகப்பெரிய அருளை நம் மீது பொழிகின்ற இந்த தவக்காலத்தில் கடவுள் இன்று நமக்கு தர இருக்கிற இறை வார்த்தையின் வழியான அழைப்பிற்கும் முழுமையாய் செவிமடுக்கும் மனநிலையோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தையும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட.
அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். அதனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையையும் மண்ணையையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களுள் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடிபெயருவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். எல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், அவரே நற்பேறு பெற்றவரே. ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ந்திருப்பார், மகிழ்ந்திருப்பார். இரவும் பகலும் கருத்தாயிருந்து சிந்தித்த செயல்படுவார். இரவும் பகலும் கருத்தாயிருந்து சிந்தித்த செயல்படுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நீரோடையோரம் நடப்பட்ட மரமாய் பருவத்தில் பசுமையாய் கனி தருவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். அவரே நற்பேறு பெற்றவரே. ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ந்திருப்பார், மகிழ்ந்திருப்பார். இரவும் பகலும் சிந்தித்து கருத்தாய் செயல்படுவார். இரவும் பகலும் சிந்தித்து கருத்தாய் செயல்படுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆவியின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆவியின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டுமென்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, ஆராதனை ஊழியங்கள் வழியாக கடந்த நாட்களில் செய்யப்படுகிற உதவிகளை பார்த்து அநேக மக்கள் தந்தை அவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்பது தொடர்ந்து வருகிறது. அந்த வரிசையில் கடந்த வாரம் திங்கட்கிழமை நானும் தந்தை அவர்களும் ஆயர் இல்லத்தில் மதிய உணவு அருந்திவிட்டு நாங்கள் வெளியில் நின்று பேசி கொண்டிருந்தோம். அப்போது ஒரு அழைப்பு வந்தது. அதாவது ஒரு வயதான தந்தை உதவி கேட்டு நம்முடைய ஆராதனை ஊழியங்களுடைய தந்தை தீவன் அவர்களிடத்தில் பேசினார்கள். அந்த அழைப்பை பேசி முடித்ததும் தந்தை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை மனதை தொட்டது. பிள்ளைங்க தானே பெற்றவங்களை கைவிட்டுறாங்க, ஆனால் பெற்றவங்க எப்போவுமே பிள்ளைங்களை கைவிடுவதில்லையே அப்படின்னு சொன்னார். ஆம் அன்பு உறவுகளே, பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருக்கிற பருவத்தில் தானாக நடக்க முடியாத பொழுது, தானாக உண்ண முடியாத பொழுது, தானாக உழைக்க முடியாத பொழுது, தானாய் பேச முடியாத பொழுது அந்த பிள்ளைக்கு எல்லாமாய் பெற்றோர் இருக்கிறார்கள். எந்த சூழலிலும் தங்களுடைய வறுமையை காரணம் காட்டி பிள்ளைகளை பெற்றோர் கைவிடுவது இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் யாராவது ஒருவர் விதிவிலக்காய் இருக்கலாம் பொறுப்பில்லாமல். ஆனால் பொதுவாகவே பெற்றோருடைய குணத்தை எண்ணி பார்க்கிற பொழுது எவ்வளவு வறுமை இருந்தாலும் குறைந்தபட்சம் பிள்ளைகள் ஒதுங்குவதற்கு ஒரு வீடு, வெயிறாவது பசி ஆற்றுவதற்கு உணவு, அடிப்படையான கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என சொல்லி எவ்வளவு வறுமை இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடாது அந்த பிள்ளைகளுக்காய் உழைப்பதை, ஓடுவதை, கரைவதை நாம் இன்றளவும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பிள்ளையாய் கடமையும் பொறுப்பும் இல்லாமல் இருந்த பலர் பெற்றோராய் மாறுகிற பொழுது பொறுப்பை உணர்ந்து ஓடுவதையும் பார்க்கிறோம்.
ஆனால் இப்படி ஓடுகிற உழைக்கிற பெற்றோர்கள் ஒரு காலத்தில் குழந்தைகளாய் மாறுவார்கள். அவர்களால் இனி ஓட முடியாத பொழுது, அவர்களால் இனி உழைக்க முடியாத பொழுது, அவர்களால் சொந்த காலில் இருக்க முடியாத பொழுது, தங்கள் பிள்ளைகளை சார்ந்திருக்கிற நிலையில் அங்குதான் பல பிள்ளைகள் பெற்றோரை சுமைகளாய் பார்க்கிறார்கள். இந்த பெற்றோரை எப்படியாவது எங்கேயாவது அமைச்சிடணும்னு சொல்லி பார்க்கிற மனநிலை பரவலாக அதிகரித்து வருவதை நாம் இன்றும் காண்கிறோம். கூடி வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் மறைந்து பணிகளுக்காய் வெவ்வேறு நாடுகளுக்கு மாநிலங்களுக்கு சென்று அங்கே குடியமர்கிறவர்களுக்கு அங்கே அம்மா அப்பாவை கூட்டு பண்ண தோணாது. ஊரில் ஒரு மூலையில் நீங்கள் தனியாக இருங்க, நான் இருக்கிற இடத்துக்கு வரவேனான்னு சொல்லுவாங்க. தன் பிள்ளைகளை சுமையாய் காணாத பெற்றோர்கள், ஆனால் தன் பெற்றோரை ஒரு காலகட்டத்தில் சுமைகளாய் பார்க்கிற பிள்ளைகள். இந்த ஒரு பின்னணியில்தான் முதல் வாசகத்தை நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது என்ன அழைப்பு கொடுக்கிறார் பாருங்கள். மோசே, கடவுளை தேர்ந்தெடுங்கள். விவிலியத்தில் ஒரு இடத்துல நாம் வாசிக்க முடியாது கடவுள் கோச்சிக்கிட்டு போனாரு, கடவுள் வேண்டாம்னு போனாரு, கடவுள் சுமைன்னு போனாரு, கடவுள் நம்மளை பார்த்துக்க முடியாதுன்னு போனாரு. வாசிக்க முடியாது. ஒரு தாயாய் ஒரு தந்தையாய் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாய் அமைத்து கொடுக்கிற ஒரு பெற்றோராய் அவரை பார்க்கிறோம். ஆனால் நாம் வளர்ந்து அந்த கடவுளை தேர்ந்தெடுக்கிற நாளில் நாம் அவரை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக மற்றவற்றை நாம் தேர்ந்தெடுப்பதுதான் இன்றைய முதல் நாளில் மோசே சொல்லுகிறார், நீ வாழ்வடைய கடவுளை தேர்ந்தெடு. அவர் வாழ்வாய் இருக்கிறார், அவர் நீடிய வாழ்வாய் இருக்கிறார்னு சொல்லி இன்னைக்கு மோசே ரொம்ப அழகாய் சொல்லுவார். இந்த கடவுளை நான் தேர்ந்தெடுக்கிறேனா அல்லது இந்த கடவுளை விட்டு நான் விலகி செல்லுகிறேனா? அன்பு உறவுகளே, கடவுள் ஒருவேளை நம் அனைவரையும் தனிப்பட்ட விதத்தில் நமக்குள் ஆசைகள் பிறக்காதவாறு, தனிப்பட்ட விதத்தில் நமக்கு தேவைகள் பிறக்காதவாறு படைத்திருந்தால் கடவுளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் கடவுள் நம்மை ஆசைகளோடும் தேவைகளோடு படைத்திருக்கிறார். அப்படி ஆசைகளோடும் தேவைகளோடும் படைத்த கடவுள் நாம் முழுமையாய் விரும்பி அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார். ஒவ்வொரு அருள் சாதனத்திற்கு செல்லுகிற பொழுதும் குறிப்பாக இந்த மகன் இந்த மகள் திருமுழுக்கை பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்கிற கேள்வியை பெற்றோரிடத்தில், ஞான பெற்றோரிடத்தில் கேட்கிறோம். உங்கள் முடிவு என்பது என்ன? அந்த பிள்ளைக்கு இன்னும் அனுபவம் இல்லை, அந்த பிள்ளைக்கு கடவுளை தெரிந்து கொள்வதற்கான அறிவு இல்லை. அவன் சார்பாய் நிற்கிற நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறோம். நாளை அந்த மகன் அந்த மகள் வளர்ந்து நிற்கிற பொழுது அவன் கையில் மெழுகுவர்த்தியை கொடுத்து உறுதி பூசுதலில் நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா கடவுளை? சொல், முடிவுடன் சொல்லுகிறோம். கடவுளுக்கு ஊழியம் செய்ய வருகிற பொழுது பெயரை சொல்லி அழைப்பார்கள். இதோ வருகிறேன்னு சொல்லி முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு வருகிறோம் பணி செய்வதற்கு. திருமணத்திற்கு வருகிற பொழுது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்திருந்தாலும் அங்கே அந்த அருள் பணியாளர் கேட்பார், நீங்கள் எந்த விதமான வற்புறுத்தலும் இன்றி முழு மன சுதந்திரத்தில் வந்திருக்கிறீர்களான்னு சொல்லி. இன்னைக்கு மோசே அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முழுமையான மன சுதந்திரத்தோடு கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறாயா? நீ வாழ்கிற உன்னுடைய உலகத்தில் நன்மையும் தீமையும் வாழ்வும் சாவும் உன் கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? பல சமயங்களில் நாம் நம்முடைய முதல் பெற்றோரான ஆதாம் ஏவாளை போல கடவுள் கொடுத்த அந்த முடிவெடுக்கிற திறனை, தேர்ந்தெடுக்கிற திறனை, நாமாக முடிவெடுக்கிற உரிமையை நாம் பல சமயங்களில் தவறாய் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு அவர் ரொம்ப அழகா சொல்லுவார், நீ கடவுளை முழுமனதோடு தேர்ந்தெடுக்கிற பொழுது நீ இருக்கிற இடத்தில் நீ செழிப்பாய். நீ கடவுளை தேர்ந்தெடுக்காத பொழுது நீ அழிந்து போவாய். அப்போ ஒரு கேள்வி வரலாம், நான் அழிஞ்சு போவேன்னு சொன்னா எதுக்கு கடவுள் எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்?
ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் கொடுத்துடலாமே. இல்லை, கடவுளை தேர்ந்தெடுக்காததால் அவர் நம்மை அழிக்கிறார் என்பது அல்ல பொருள். நீ தேர்ந்தெடுக்கிற பொழுது கடவுள் பக்கத்தில் நின்றால் அவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது நிற்கும், உன் மீது தங்கும். நீ கடவுள் வேண்டாம் என சொல்லி உனக்கு முழுமையான நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாததை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உனக்கு நிறைவை மகிழ்வை கொடுக்கிற உன்னுடைய தெரிவுகள் ஒரு நாளில் கொடுப்பதை நிறுத்தும். அதுதான் ஊதாரி மைந்தன் சொல்லுவது. தன் தந்தை வேண்டாம் என சொல்லி அவன் சென்றான். அவன் தேர்ந்தெடுத்த செல்வம் பின்னாளில் அவன் அழிந்து போவதற்கு காரணமாய் நின்றது. நாம் இன்று எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நான் ஒரு முறை இல்ல சந்திப்புக்கு போயிருந்தப்ப அந்த ஜெபம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். அந்த வீட்டில் அந்த சகோதரர் சொன்னார், பையன் வர நேரம் ஸ்கூல் முடிச்சு இருந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருங்க ஃபாதர், உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவான்னு சொன்னாங்க. நான் காத்திருந்தேன். பையன் உள்ளே வந்தான். அன்றைக்கி அந்த பையனுக்கு பரீட்சை. உங்கள் அப்பா கேட்குறாரு, எல்லாம் சரியாக எழுதுனியா? எழுதுனேன் டாடி. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் சரியாக படித்து எழுதுனியா? எழுதுனேன் டாடி. என்னை பார்த்து சொன்னார், ஃபாதர் நல்லா படிக்கிறான் ஃபாதர், ஆனால் பரீட்சைக்கு போனால் அசால்ட்டு. கேள்வியை முழுசாக படித்து சூஸ் த ரைட் ஆன்சர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு கொடுக்குறாங்க ஃபாதர். அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், ஆனால் கூட 3 தவறான பதில் இருக்குது. இவன் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு அந்த கேள்வியை படித்தான்னு சொன்னால் அந்த கேள்விக்கு ஏற்ற பதிலை இவன் எழுதிடுவான் ஃபாதர். படிச்சிருக்கான், டியூஷன் போகிறான், ஆனால் ரொம்ப அசால்ட்டு ஃபாதர். கேள்வியை சரியாக படிக்கிறதில்ல, கவனம் குறைஞ்சி போகுது, அப்படியே தப்பானதை சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். போன தடவைலாம் மார்க் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தவக்காலம் சூஸ் த ரைட் ஆன்சர், சூஸ் த ரைட் பர்சன் என்கின்ற வாய்ப்பை நமக்கு கொடுக்குது. மிகச்சரியானவரை தேர்ந்தெடுப்பதற்கான அழைப்பை தவக்காலம் கொடுக்குது. நாமும் அந்த சின்ன பையனை போல பல சமயங்களில் நேரம் எடுத்தால், பொறுமையோடு இருந்தால் சரியான பதிலை கண்டடைவோம். ஆனால் ஒரு விதமான வேகம், ஒரு விதமான ஓட்டம் என்ன செய்து சரியான பதிலை தவிர்த்துட்டு அதோடு கூட நிற்கிற தவறான பதிலை தேர்ந்தெடுக்கிறோம். ஆகவேதான் கிடைக்க வேண்டிய மதிப்பெண் கிடைக்காமல் தோற்று போகிறோம். இந்த தவக்காலம் விழாக்களிலிருந்து நம்மை சற்று தள்ளி வைக்கிறது, கொண்டாட்டங்களிலிருந்து நம்மை தள்ளி வைக்கிறது. ஆண்டு திருவிழாக்கள், பெருவிழாக்கள், பங்கு திருவிழா எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தள்ளி வைக்கிறது. திருமுழுக்கு, நற்கருணை எல்லாவற்றிலும் இருந்து தள்ளி வைக்கிறது. எந்த கொண்டாட்டமும் இல்லை. திருவை சொல்லுகிறது 40 முதல் 46 நாட்கள் கொண்டாட்டங்கள் உன்னை அலைக்கழிக்காதபடி நீ அமைதியில் வாழ்வதற்கான நாட்கள். இந்த நாட்களில் சூஸ் த ரைட் ஆன்சர். எப்படி மோசே சொன்னார் பார்த்தீங்களா? சரியானவரை தேர்ந்தெடுக்கிற பொழுது வாழ்வும் வளமும் ஆசீரும் நீ இருக்கிற நாட்டில் உனக்கு கிடைக்கும். அவர் வாழ்வாய், நீடிய வாழ்வாய் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பது போல நீ கண்டடைவாய் சிறந்ததை. சரியானதை தேர்ந்தெடுக்காத பொழுது அதோடு சேர்ந்திருக்கிற வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்கும். இந்த 40 நாட்கள் நாம் சரியானவரை தேடுவோம், சரியானவரை கண்டெடுப்போம். இன்னைக்கு நற்செய்தியில் ஒரு வார்த்தை வரும் பாருங்களேன், சிலுவையோடு வா. சரியானவரை கண்டடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் நம்மகிட்ட ஒன்று சொல்லுவார், நீ என்னிடத்தில் வந்து விட்டாய், என்னை போல வரணும்னு சொன்னா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. பல சமயம் நாம் அங்குதான் பின்வாங்கி போகிறோம். அந்த இளைஞனை போல வாடிய முகத்தோடு திரும்பி போயிடுறோம். இல்லை, சரியானவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் முழுமையானவரை கண்டவுடன் அவருக்கு பின்னால் போனார்களோ, நாம் இந்த நாட்களில் சரியானவரை மனம் விரும்பி முழு மன சுதந்திரத்தோடு தேர்ந்தெடுத்து அவருக்கு பின்னால் பயணப்படுவோம். அப்பொழுதுதான் ஈஸ்டரை கொண்டாடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கும். தவக்காலத்தில் என்னை நான் தயார்படுத்தாமல், என்னை நான் முறைப்படுத்தாமல், என்னை நான் சரிப்படுத்தாமல் ஆண்டவரின் உயிர்ப்பில் நான் எதை கொண்டாடப் போகிறேன்? இந்த 40 நாட்களில் நாம் ஜபத்திலும் தவத்திலும் தானத்திலும் நம்மை தயார்படுத்தி கடவுள் விரும்புவதை தேர்ந்தெடுத்து, முதலில் கடவுளையே முழுமையான தேர்ந்தெடுத்து நாம் வாழ்ந்தோம் என சொன்னால் உயிர் தெழுகிற ஆண்டவருடைய ஆசீர் நம்மை நோக்கி நிச்சயம் வரும். ஆமீன்.
பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாகச் செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்பு உறவுகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பழி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்துதரோடு நாங்களும் சேர்ந்து ஒரே குடும்பமாக உமது புகழை அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கூர்ந்து வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய திருமுன் நின்று ஊழியம் புரிய எங்களை அழைத்ததற்காய் தேர்ந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், ஆயர் ஆரோக்கியராஜ், ஏறிய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் இருந்தோராகிய எல்லா புனிதருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்திடும் வரம் அருளம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் கேட்பதை நம் வானக தந்தை தருவார் என்னும் நம்பிக்கையோடு நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அருளை அதிகமாய் எங்கள் மீது பொழிகிற தவ காலத்தில் ஆண்டவரே, உம்மை தேர்ந்தெடுப்பதற்கு மனம் இருந்தும் வாழ்க்கை சூழலால் உம்மை விட்டு விலகி இருக்கிற குடும்பங்களை, நபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாய் நீர்தாமே உம்மீதான எளிய நம்பிக்கை ஆவலை கண்ணோக்கி ஆண்டவரே அவர்களை பக்கமாய் அழைத்து வந்து அமைதியை, ஆறுதலை அவர்களுக்கு பரிசாய் வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. நம்மை தவ காலத்தில் அதிகமாய் தேடி வருவதற்கு தூண்டுதலை கொடுக்கிறவர். மனம் மாறி அவரை நோக்கி நாம் பயணப்படுவோம். அதற்கு தேவையான பலனை தன் திருவுடலாய் தர வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாயின் பின்னே என்றவனே, வரும் வாழ்வின் முன்வழி நடந்திடுவேன். வாயின் பின்னே என்றவனே, வரும் வாழ்வின் முன்வழி நடந்திடுவேன். நாதியில்
உலகினிலே நீ நீதிக்காக குரல் கொடுத்தாய். நாதியில்லா உலகினிலே நீ நீதிக்காக குரல் கொடுத்தாய். உள்ளவர் வறியவர் யாவரும் வரினும் உம்மை போல் அணுகும் மனநிலைத்தா. உம்மை போல் அணுகும் மனநிலைத்தா. உம்மை போல் அணுகும் மனநிலைத்தா. வாயின் பின்னே இன்றவனே வரும் வாழ்வில் உள்வழி நடந்திடுவேன். வாயின் பின்னே இன்றவனே வரும் வாழ்வில் உள்வழி நடந்திடுவேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசையால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசை என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கிய தாய். இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கிய தாய். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.